ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 27க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுஸ்ருத் அரவிந்த் தர்மா அதிகாரி அவங்கள நியமிக்கிறதுக்காக உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஹைதராபாத் மாநகராட்சியில் மூத்த தூய்மை பணியாளர்களுக்கு மாத சம்பளமாக 2,00,000 ரூபாயும், தெலுங்கானா அரசின் மின்வாரிய தலைமை பொறியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 7,00,000 ஊதியம் வழங்குவதாக நிர்ணயித்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2025-26ஆம் ஆண்டிற்கான 3ஆம் காலாண்டில் அதாவது அக்டோபர் டு டிசம்பர் வரையிலான காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரிச்சிருக்குன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை இந்த விவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்காக புதிய செயலி இசிஐ நெட் அந்த ஆப் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு எதுவாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, நல்லகண்ணுவுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் உடலை தானமாக வழங்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, இஸ்ரேல் அரசின் உயரிய விருதான நெசட் பதக்கம் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட்டு, சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 3,400 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பணி நிறைவின் போது 1,00,000லேருந்து 2,00,000 அதிகரித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு தமிழக முதல்வர். இதே சத்துணவு உதவியாளர்களுக்கு 50,000லேருந்து 1,00,000 அதிகரிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, கிரேடு வாரியான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நடைமுறையை விரைவில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. அது என்னங்க கிரேடு வாரின்னா, இப்போ அவங்க ஓட்டுநர் ஏதாவது விபத்து ஏற்படுத்திட்டா அவங்க பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை தாண்டி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மந்த் அவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஐஆர்சிடிசி ஸ்விக்கி இணைந்து ஃபுட் ஆன் ட்ரெயின் என்னும் உணவு சேவையை இந்தியா முழுவதும் ஸ்டார்டிங்கில் 152 ரயில் நிலையங்களுக்கு விரிவாக்கம் செய்ய இருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேற ஒரு கண்டபேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.